ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, இந்த அருமையான காலை பொழுதுக்காய் நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேங்க தாவே. தகப்பனே, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் கண்டிராதவரும் காணக்கூடாமல் இருக்கிறேன் தேவனே. அப்பா பிதாவே, உமக்கு தோத்திரம் 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 ஐயா, கொடா கொடி தோத்திரம். இந்த கால வேளையிலே நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேங்க தான். இந்த வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்து இந்த வசனத்தை நீர் பிரஸ்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. நாங்கள் தூசிகளும் தூசியான மண்பாண்டங்க தாவே. இந்த மண்பாண்டம் உமக்கு புரோஜனமுள்ள பாட்டமாய் வணைய வேண்டுமா ஜெபிக்கிறீங்க தாவே. இனிமேல் நோக்கி பார்க்கிறீங்க தாவே. இனிமேல் கிருபையா இருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே. அன்பான ஜேடிகே மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும், அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் 8லிருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். கடந்த காலங்களிலே நாம் அந்த ஆகமங்கள் 5 நம்ம முடிச்சிட்டோம். ஆகமங்கள் 5 முடிச்சிட்டோம். பிறகு 4 சுவிசேஷமும் ஓரளவு எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்னன்னா யோசுவாவுக்கு வந்திருக்கிறோம். ஆகமங்கள் முடித்து யோசுவாவுக்கு வந்திருக்கிறோம். ஆகமங்கள் 5 எழுந்தது மோசே காலத்துக்கு பிறகு 40 வருஷத்துக்கு உள்ள அவன் 80 வயசில் ஊழியத்துக்கு வராரு. அதிலிருந்து பிறகு 40 வருஷம் இந்த ஜனங்கள் வழிநடத்துகிற எழுதுறாரு. அதுக்கு பிறகு யோசுவாவுக்கும் நீ சில யோசனைகளை சொல்லி அவர் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். அதனால் அதே நம்முடைய ஆவியானவர் நமக்கு வேத வசனமாக்கி தந்திருக்கிறார். இதில் தான் மூல வித்து இங்கே தான் இருக்குது. வித்தின் புஸ்தகம். அந்த ஆகமங்கள் 5மே ஆதி ஆகமம் வித்தின் புஸ்தகம், வெளிப்படுத்தல் அறுவடையின் புஸ்தகம். மற்ற புஸ்தகங்களே நம்ம நல்லா ஆராயணும். 66 புஸ்தகம் தான் மொத்தத்திலே. பைபிள் பார்க்கும்போது நம்மளுக்கு பெருசாக தெரியும். ரொம்ப பெருசு இருக்குது, அப்படி இருக்கு, ஒன்றுமே கிடையாது. வேறு ஒரு சிம்பிள். ஆண்டவர் 4 சுவிசேஷத்தில் ரொம்ப சிம்பிளாக நம்ம தம்மை விளக்கி காட்டியிருக்கார். ஆகமங்கள்லேயும் தேவன் யார் என்பதை லகுவாய் அவர் எழுதி தந்திருக்கார் நமக்கு. 40 வருஷம்தான் அவங்க பிரயாணம் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு 5 அதிகாரத்தில் இருக்குது. பிறகு ஒரு ராஜா 40 வருஷம் அரசாண்டான், இன்னொரு ராஜா 50 வருஷம் அரசாண்டான், 60 வருஷம் அரசாண்டான் போது அதெல்லாம் ஒரு வரியில் முடிஞ்சிடும். அப்போ வேதம் நம்மளுக்கு எவ்வளோ தெளிவாக ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறார். அந்த வேதங்களை நம்ம யோசுவாவை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் எப்படி கிரியை செய்கிறாருங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கும் பொழுது யோசுவா 8 அதிகாரம் முடிச்சிட்டோம். இன்றைக்கி 9ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசித்து தியானிப்போம். யோசுவா 8ஆம் அதிகாரம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ யுத்த ஜனங்களை யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். இதில் எப்படின்னா, ஆயி ராஜா ஆயியை அவங்க பிடிக்க போகும்போது முதல்ல வேவு பார்த்து வராங்க. பார்த்து வரும்போது அந்த வேவுக்காரங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே சொற்ப ஜனங்கள் தான் இருக்கிறாங்க, குறைய பேர் போனால் போதும், அதை லேசாக பிடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேவுக்காரர் சொன்னாங்க. ஆனால் ஆகான் பண்ண தப்புனால ஆண்டவர் அந்த கொஞ்ச ஜனங்களாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயம் உண்டாயிட்டார். எப்படின்னா, அவங்க 36 பேரை வெட்டி போட்டாங்க. இவங்க அவங்கள ஜெயிக்க முடியாமல் வந்துட்டாங்க. அப்போ யோசுவா தரையில் விழுந்து கிடக்கிறான். இப்படி ஆண்டவரே, எங்களை எம்மொரு மற்ற ராஜாக்களை இப்படி பண்ணிடக்கூடாது. முதல் தோல்வி இது. ஆனாலும் தோல்வி எதனால வந்தது? அவங்க முழுவேருமே ஜெயிக்கலை, கொஞ்சம் பேர் போனதுனால அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. ஆனாலும் சேனைகள் தத்த எல்லாத்தையும் லகுவாய் பிடித்து கொள்வான்னு சொல்கிறார். ஆண்டவர் கிரியேசியாட்ட அங்கே ஒன்றுமே நடக்காது. அதுதான் அர்த்தம். ஆண்டவர் கிரியேசியாட்ட ஒரு காரியம் நடக்காது. எல்லாமே மனுஷனால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவர் தான் கிரியேட் செய்யணும். அப்புறம் ஆண்டவர் அவனை மோசையை தூக்கி, அந்த யோசுவாவை தூக்கி, நீ விழுந்து கிடக்கிறது என்ன, போய் ஆய்வு பட்டணத்தை பிடி, நீங்கள் தப்பு செஞ்சதுனால தான் இப்படி பண்ணீங்க, இச்சித்ததுனால, ஆகான் இச்சித்ததுனால உங்கள் பாளையம் முழுவதுமே இப்படி ஆயிடுச்சு. அப்படின்னால ஒருவர் இச்சித்தாலும் அந்த குடும்பம் முழுவதும் பிடிக்கும். இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பித்தது. அந்த பாவம் பிறப்பித்தனால தான் அவனுக்கு கொன்ன முறை தான் அது தீர்ந்துச்சு. அதனால் இச்சை நம்ம படக்கூடாது. எதுக்குமே இச்சை ரொம்ப இச்சை, அந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் பெருமை, இந்த இதெல்லாம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்மளை கடவுளை ஆசீர்வதிக்கவே மாட்டார். மாம்சத்தின் இச்சை இருக்கக்கூடாது, கண்களின் நிச்சயம் கூடாது. ஜீவனத்தின் பெருமை நம்ம ரொம்ப பெரிய, ரொம்ப பணக்காரங்க, வசதி உள்ளவங்கன்னு சொல்லி நம்ம ஜீவனத்தின் பெருமையை பண்ணவே கூடாது. சாதாரண இன்னைக்கு எனக்கு ஜீவன் தந்திருக்கிறாரு, உழைக்கிறதுக்கு பலன் தந்திருக்கிறாரு,
நல்ல ஆரோக்கியமாக தந்திருக்கான்னு நம்ம பண்ணோன்னா அது ஒன்றுமே செய்யாது. நீ உன்னை ஜீவனத்தின் பெருமை வந்துனாலே போச்சு. கண்களின் இச்சை வந்தால் கண்களின் இச்சை எல்லாருக்கும் உண்டு. ஆண்டவர் ஏன்னா நம்ம தாய் பாவத்தில் கற்பம் தெளித்ததுனால கண்கள் பல இடத்துல போகும். வாலிப பிராயத்தில் அப்படி போகும், முதிர் வயதிலையும் அப்படி போவோம். நம்ம நம்ம அறிஞ்சிக்கலாம். இருதயத்தின் மூலமாக நம்ம கண்ணை எங்கே போயின்னு அறிஞ்சிக்கலாம். இருதயத்தின் நினைவுதான் வாய் பேசுங்கிற மாதிரி அப்படி போகும். நம்ம அது என்ன சொன்னால் ஆண்டவருக்கு நேராக நம்ம முகத்தை திருப்பணும். ஆண்டவர் அதை பார்த்துக்கிட்டு இருப்பார். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஒரு சின்ன கம்ப்யூட்டர்லேயே எல்லாம் தெரியும் போது வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் எல்லாத்தையும் உண்டாக்கினது இவனுக்கு தெரியாதா? நீ மூச்சு விடுத முதற்கொண்டு தலைமை முதற்கொண்டு எண்ணி வச்சுக்கிற. அதை நம்ம என்ன சொன்ன ஞாபகத்தில் வச்சுருக்கணும். இதில் பார்க்கும்பொழுது ஆயின் ராஜாவை அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன்னுங்கிறார். இன்னும் பிடிக்கவே இல்லை, ஆனால் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்கிறார். அவன் முன்னாலே அப்படி தான் சொல்கிறார். முன்னால் என்ன செய்யணும்னா, அதாவது அங்கே என்ன செய்வார்னா ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லுவார். அந்த இது இந்த என்னன்னா அந்த அந்த எரிகோவையும் அவன் ராஜாவையும் ஒப்பு கொடுத்தேன்னு பாரு, முன்னக்கூட்டியே சொல்லிடுவார். முன்னாலே சொல்ல. நம்முடைய தேவன் எப்படின்னா முன்னறிவின்படி தேவன். ஆண்டவருக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது. அதனால் நீ உனக்கு ஒப்பு கொடுத்தேன்னு சொல்கிறார். இனிமே இவங்க டூல் தான், போனோம் அங்கே, அவ்வளோதான். அது மற்றபடி எல்லாமே ஆண்டவர் செய்து முடித்து விடுவார். நீ எரியோவுக்கு அது ராஜாவுக்கு செய்தது போல ஆயிக்கும் அது ராஜாவுக்கும் செய்ய கடவாயா. எரியோவுக்கு செஞ்சது போல ஆயிக்கு ராஜாவுக்கு செய்ய கடவாய். அதன் ராஜாவுக்கு செய்யக்கூடாது. அதன் கொள்ளையிட்ட பொருட்களை மிருகஜீவன்களையும் உங்களுக்கு கொள்ளையாக எடுத்துக்கொள்ளலாம். பட்டணத்துக்கு பின்னாலே பதிவிடை வாயின்னு சொல்லிட்டார். ஒரே சின்ன அர்த்தம் தான் சொல்லிக்கிறாரு. நீ பட்டணத்துக்கு பின்னால் பதிவிட வச்சிருப்பா. அவனுடைய பதிவிட வைக்கும்போது அவனை அறிய முடியாது. அதாவது அதை சின்னதாக செஞ்சாலும் அது ஒரு சின்ன இதோட செய். எதிராளி ஒன்று இது பண்ணவனுக்குன்னு அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டார் யோசுவாட்ட. அப்பொழுது ஆயின் மேல் போக யோசுவா சகல யுத்த ஜனங்கள் எழுந்து புறப்பட்டார்கள். யோசுவா யுத்த வீரான 30,000 பேரை தெரிந்து கொண்டு ராத்திரியிலே அவனிடத்தில் அனுப்பி அவர்களுக்கு கட்டளிட்ட புறமாக பட்டணத்தின் பின்னாலே பதிவிருக்க வேண்டும். பட்டணத்துக்கு வெகு தூரம் போகாமல் எல்லாரும் ஆயத்தமாயிருங்கள். நீங்கள் பின்னால் ஒரு முன்னால் ஒரு படை போய் பட்டணத்துக்கு பின்னால் பதிவிருங்க. ஏன்னா முன்னாடி இவங்க ஓடினாங்கல்ல, ஓடும்போது அவங்க ஜனங்கள் வெட்டினாங்கல்ல, அதே மாதிரி திருப்பி செய்வாங்க இவங்க அப்படின்ட்டு ஒரு யோசனையை ஆண்டவர் சொன்னதுனால இவன் யோசுவா அதை செய்கிறான். பதிவிட வையின்னு சொன்னே அப்படி செய்கிறாங்க. தந்திரம், அதாவது ஒரு நாட்டை பிடிக்கும்போது தந்திரம் எல்லாம் பிடிக்க முடியாது. அவங்க ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணி தான் அதை பிடிக்கணும். அது லேசாக தான் இருக்குது, இந்த காலத்தில் பெருகிட்டது. நான் என்னோடு இருக்க சகல ஜனம் பட்டணத்திலே கிட்டி சேருவோம். அவைகள் முன்போல அவங்களுக்கு எதிராக புறப்பட்டு வரும்போது அவளுக்கு முன்னாக நாங்கள் ஓடிப்போவோம். அப்பொழுது நீங்கள் முன்னாலே நமக்கு முன்னாக முறிந்து ஓடுகிற போல் என்று சொல்லி தங்களை துரத்துவார்கள். நாங்கள் அவர்களுக்கு பட்டணத்தை விட்டு இப்பாலே வர மட்டும் அவர்களுக்கு முன்னாக ஓடுவோம். பார்த்தீங்களா, நீ யோசுவாவும் ஜனங்களும் கூட்டி கொண்டு அந்த போர் சேருக்கு மாதிரி போகிறான். முன்னாடி அவங்க தோற்கடிக்கப்பட்ட மாதிரி இவங்க ஓடி வருவாங்க. ஓடி வரும்பொழுது என்ன சொன்னால், அப்பொழுது நீங்கள் பதிவிருந்து எழும்பி பட்டணத்தை பிடிக்க வேண்டும். உங்கள் தேவனாய கர்த்தர் அதை உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். இவன் யோசுவா கூட ஒப்பு கொடுப்பார்னு சொல்றாரு. ஆண்டவர் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்றாரு. அப்போ யாரு முக்கியம்? தேவன் தான் முக்கியம். ஒப்பு கொடுத்தேன்கிறாரு. சகலத்தையும் செய்கிறது அவர் தான், இவங்க டூல் தான். அவங்களே ஒப்பு கொடுப்பா. நீங்கள் பட்டணத்தை பிடிக்கும் போது அதை தீக்கொளுத்தி போடுங்கள், கத்துடி சொற்படி செய்யுங்கள் என்றார். கத்துடி சொல்லிப்படி செய்யுங்க. நீ பட்டணத்தை பிடிச்சாங்கன்னா தீய கொளுத்தி போடுன்னு சொல்றாரு, அதை அழிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. இதோ நான் உங்களுக்கு கட்டளிட்டு சொற்படி செய்யுங்கள், கத்துடைய சொற்படி செய்யுங்கள், இதோ நான் உங்களுக்கு கட்டளிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை அனுப்பினான். அவர்கள் போய் பெத்தேலுக்கும் ஆயிக்கு நடுவே ஆயிக்கு மேற்காக பதிவிருந்தார்கள். யோசுவா அந்த ராத்திரி ஜனங்களிடத்தில் தங்கினான். அந்த ராத்திரி ஜனங்களிடத்தில் தங்கினான். எல்லாருமே கில்காலில் தான் இருக்காங்க. கில்லான்னு கொஞ்சம் ஜனங்கள் தான், ஒரு 32,000 பேர் தான் போகிறாங்க. 35,000 போய் அந்த இது பிடிக்க போகிறாங்க. ஏன்னா கொஞ்சம் ஜனங்கள் தான், அங்கே இதோட ஜனங்கள் கம்மி. ஆனாலும் பதிவிட வச்சுட்டாங்க. முன்னாடி நினைச்சேன்னா அவங்க லகுவாக செஞ்சிடலான்னு நினச்சி போனாங்க. ஆனால் முடியலை அவங்களால. இவங்க தப்பு செஞ்சதுனால ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு காரியம் படிப்பிக்காண்டி இந்த காரியம்லாம் நடந்தது. ஆயி பட்டணத்தினுடைய ராஜா நடந்தது. அதிகாலமே யோசுவா எழுந்து ஜனங்களை இலக்கம் பார்த்து இஸ்ரவேல் 30 கூட ஜனங்களை முன்னால் நடந்து ஆயின் மேல் போனான். ஆயின் மேல் அதிகாலையில் போர் செய்ய போயிட்டான். அவனோடு இந்த யுத்த ஜனங்கள் எல்லாரும் நடந்து பட்டணத்துக்கு எதிரே சேர்ந்தபோது ஆயின் வடக்கே பாளையத்தை இறங்கினார்கள். அவருக்கு ஆயுக்கு நடுவே ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது. அவன் ஏறக்குறைய 5,000 பேரை பிரித்தெடுத்து அவர்களை பெத்தேலுக்கும் ஆயுக்கு நடுவாக மேலண்டையில பதிவிட வைத்தானா. 5,000 பேர் அந்த பதிவிடையில் இருக்காங்க. மற்ற ஜனங்களும் அங்கே இருக்கிறாங்க.
அப்போ என்ன செய்யணும்னா பதிவு இருக்கவங்க தான் எல்லாம் பிடிக்கணும். தீய குலத்தின் பட்டணத்தை அவன் ஏறக்குறைய 5000 பேர் பிரித்துட்டு அவர்களின் பெத்துகளுக்கு ஆய்க்கு நடுவே பட்டணத்துக்கு மேலண்டையிலே பதிவிட வைத்தான். பட்டணத்துக்கு வடக்கே இருந்த சகல சேனையும் பட்டணத்துக்கு மேற்கு பதிவிட திட்டம் பண்ணின பின்பு யோசுவா அந்த ராத்திரியில் பள்ளத்தாக்கிலே தங்கியிருந்தான். அங்கே பள்ளத்தாக்கில் போய் இவங்க போகிறதா என்ன எல்லாமே அவங்க ராஜா பார்க்குறான். அந்த ராஜா பார்க்குறான் இவங்க என்னெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் பதிவிடை மாத்திரம் அவன் கவனிக்கலை. அவன் கவனித்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் ஒரு காரியத்தை மறைக்கும் பொழுது அவங்களால ஒன்றுமே பார்க்கவே முடியாது. அதனால் பதிவிடைக்காரங்க பட்டணத்துக்கு மேற்கே இருக்கிறாங்க. இவன் பட்டணத்துக்கு போர் செய்கிற மாதிரி போகிறான். என்ன செய்றான்னா, ராஜா அதை கண்டபோது அவனும் பட்டணத்து மனுஷன் சகல ஜனங்களும் தீவிரித்து அதிகாலமே குறித்த வேளையில் இஸ்ரவேலுக்கு யுத்தம் பண்ண சமமான வழிக்கு நேராக புறப்பட்டாங்க. அதிகாலையில் எல்லாம் யுத்தம் பண்ண புறப்பட்டாங்க. எங்க பட்டணத்திலிருந்து. பட்டணத்துக்கு பின்னாலே தனக்கு பதிவிட வைத்திருந்ததை அவன் அறியாதிருந்தான். அவனுக்கு பதிவிட வச்சது அவனுக்கு தெரியலை. எல்லா ஜனங்களுக்கும் நேராக ஒரு பட்டணத்தை பிடிக்கும் போது போகிறான் யோசுவா. இவங்க பின்னால் விரட்டுறாங்க. அப்போ என்ன, யோசுவா இஸ்ரவேல் எல்லாரும் அவர்களுக்கு முன்னாக முறிந்து வனாந்தரத்துக்கு போகிற வழியாக ஓடி போனார்கள். யோசுவாவும் அதனால அவங்க முறிந்து சண்டையில் அவன் தோல்வி மாதிரி ஓடுறாங்க. அப்பொழுது பட்டணத்துக்குள்ள இந்த ஜனங்கள் எல்லாரும் அவர்களை துரத்தும்படி கூப்பிட்டு கொண்டே யோசுவாவை பின்தொடர்ந்து பட்டணத்தை விட்டு அப்புறம் பட்டார்கள். அதாவது பட்டணத்திலேருந்து கூப்பிட்டு கொண்டே அந்த சத்தத்தோடு அவங்கள என்ன செய்யறாங்கன்னா புறப்பட்டு யோசுவா மேலே விரட்டுறாங்க. ஆயியும் பெத்தேலும் இஸ்ரவேலுக்கு பின்தொடாத மனுஷர் இருந்ததே இல்லை. ஒருத்தன் ஆயிலும் இல்லை, பெத்தேலிலும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் பின்தொடாத மனுஷன் இருந்ததில்லை. ஒரு வருஷம் பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாருமே. அப்போ ஆண்டவர் எழுதினா எல்லாம் தவறு இல்லாமல் இருக்கும். மனுஷன் தான் தவறு. ஒரு ஜனங்கள் கூட பட்டணத்தில் இல்லாமல் எல்லாரும் விரட்டுறாங்க. யார? இஸ்ரவேல் ஜனங்களை அந்த யோசுவாவுடைய படைகளை விரட்டி போகிறாங்க. இவங்க தோல்வி நடக்கிற மாதிரி நடித்து காட்டுறாங்க, போகிறாங்க. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை, உன் கையில் இருக்க ஈட்டியை ஆய்க்கு நேராக நீட்டு, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்றா. அப்படியே யோசுவா தன் கையில் இருக்க ஈட்டியை பட்டணத்துக்கு நேராக நீட்டினான். உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சின்ன அடையாளம் தான், பெரிய அடையாளம் கிடையாது. என்னச்சா ஈட்டியை நீட்டுறான். கையில் ஈட்டி வச்சிருக்கனால அவன் மோசைக்கிட்ட கோல் இருந்த மாதிரி இவன் ஈட்டியை நீட்டுறான். நீட்டும் போது என்ன செய்றான்னா, ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்க ஈட்டியை ஆய்க்கு நேராக நீட்டு, அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அப்படியே யோசுவா தன் கையில் இந்த ஈட்டியை படத்துக்கு நேரம். ஆண்டவர் ஒரு குறியை வச்சு தான் சொல்றாரு, நீட்டு, நீ போர் செய்யாண்டா, அவன் கையை மாற்ற ஈட்டியை மாற்ற நீட்டு, மற்ற எல்லாமே நான் செய்யிடுன்னு சொல்ற மாதிரி அவன் நீட்டுறான். அவன் தன் கையை நீட்டின உடனே பதிவிருந்தவர்கள், அவன் கையை நீட்டின உடனே பதிவிருந்தவர்கள் தீவிரமாக ஜனங்கள் இருந்த இடத்திலே எழும்பி ஓடி பட்டணத்துக்கு வந்து அதை பிடித்து தீவிரத்தோடு பட்டணத்தை தீக்கொளுத்தினார்கள். பட்டணத்தை உடனே தீக்கொளிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க பட்டணத்தை விட்டு தாண்டி ஓடி போகிறாங்க. இவங்க உள்ளே வந்துட்டாங்க. அந்த பதிவிருந்தவங்க உள்ளே வந்து பட்டணத்துக்குள்ள போய் தீக்கொளுத்தினார்கள். ஆயின் மனுஷர் பின்னிட்டு பார்த்தபோது பட்டணத்தின் புகை ஆகாயத்தில் எழும்புறதை கண்டார்கள். அப்பொழுது அங்கெங்கும் ஓடி போறதுக்கு அவர்களுக்கு இடம் இல்லாமல் போயிட்டு வனாந்தரத்துக்கு ஓட ஜனங்களை தங்களை பின்தொடர்ந்தவர்கள் முகமாய் திரும்பினார்கள். இவங்க தீய கொளுத்தின உடனே வானத்துக்கு நேராக புகை எழும்பினும் போது இவங்க பின்னாலன்னு பார்க்க, நம்முடைய பட்டணம் தீப்பிடிக்கும்போது அங்கேருந்து போர் செய்கிற போகிறவங்க திரும்பி பார்க்க உடனே என்னென்னா, பதிவிருந்தவர்கள் பட்டணத்தை பிடித்ததையும் பட்டணத்தின் புகை எழும்புறதையும் யோசுவா இஸ்ரவேல் பார்த்தபோது திருப்பி கொண்டு ஆயின் மனுஷரையும் முறியடித்தார்கள். இவன் அங்கே பார்த்துறான். யோசுவாவும் பார்த்து நின்றுட்டாங்க. நின்று என்ன செய்றாங்கன்னா, பட்டணத்தில் எல்லாரும் வெளியே வந்துட்டாங்கன்னு அங்கே முறியடித்தார்கள் இருக்கு. அப்போ என்ன செய்றாங்கன்னா, இவங்க வெளியில் வந்தோடனே பட்டணத்துக்குள்ளே இல்லாமல் வெளியில் வந்தோடனே இந்த பக்கமும் மாட்டிக்கிட்டாங்க, அந்த பக்கமும் மாட்டிக்கிட்டாங்க. யோசுவா எல்லாத்தையும் என்ன செய்யனா வெட்டி போட்டான். பட்டணத்தில் இருந்த அவர்களுக்கு எதிர்பட்டனால் சிலர் இந்த புறத்திலும் சிலர் அந்த புறத்தில் இருந்த இஸ்ரவேல் நடையே அகப்பட்டு கொண்டபடியால் அவர்கள் ஒருவர் தப்பிப்பு மீதிராதபடி அவர்களை வெட்டி போட்டு, ஒருவன் கூட மீதியிலன்னு போட்டிருக்கு. எல்லாம் பட்டணத்தை பூரா வெட்டி போட்டாங்க. ஆயின் ராஜாவை உயிரோடு பிடித்து யோசுவாவிடத்தில் கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் வனாந்திர வெளியிலே தங்கள் துரத்தின ஆயின் குடிகளை எல்லாம் வெட்டி தீர்ந்த போது அவர்கள் அனைவரும் நாசமாக மட்டும் பட்டயத்தை விழுந்து இறந்து போக மட்டும் இஸ்ரவேல் எல்லாரும் ஆயுக்கு திரும்பி அதை பட்டய கருக்கினால் சங்கரித்தார்கள். அந்நாட்களில் ஆணும் பெண்ணுமாக ஆயின் மனுஷர் எல்லாரும் 12,000 பேர் விழுந்தார்கள். 12,000 பேர் அந்த நாட்டில் இருந்திருக்காங்க. அந்த பட்டணத்தில் 12,000 பேர், அவ்வளோ பேர் என்ன செஞ்சாங்கன்னா வெட்டி போட்டாங்க. ஆயின் குடிகளெல்லாம் சங்கரித்த தீர் மட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டிக்கொண்டு தன் கையை மடக்கவில்லை. யோசுவா நீட்டின கையை அப்படியே நீட்டி இருக்கும்போது பட்டணத்தில் எல்லாரும் வெட்டுப்பட்டு செத்தாங்க. பட்டணமும் தீ கொளுத்தியாச்சு.
கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்ட வார்த்தையின்படியே மிருக ஜீவன்களை அந்த பட்டணத்தில் கொள்ளையை மாத்திரம் இஸ்ரவேலர் எடுத்துக்கொண்டார்களே. ஆண்டவர் சொல்லிட்டார், மிருக ஜீவனையும் அந்த பட்டணத்தின் கொள்ளையை மாத்திரம் இஸ்ரவேல் எடுத்துக்கொண்டார்கள். கொள்ளையை எடுத்துட்டு சொல்லிட்டார். முதல்ல எடுக்கக்கூடாதுன்னு சொன்னார் எங்கள் எரிகோவில், அது சாபத்தீடானன்னு சொல்லிட்டாரு. இதில் எடுத்துக்கிட சொல்லிட்டார். இதில் யோசுவா ஆயியை சுட்டெரித்து அதை என்னால் மட்டும் இருக்கிறபடியே என்றைக்கும் பாழாய் கிடைக்க முடியும் மண்மேடாக்கி ஆயின் ராஜாவை ஒரு மரத்திலே தூக்கி போட்டு விற்று சாயங்காலம் மட்டும் அதிலே தொங்க விட்டான். சாயங்காலம் மட்டும் அந்த ராஜாவை பிடிச்சி என்ன தொங்க விட்டான். ஏன்னா எதுக்குன்னா, ஒரு சாயங்காலம் மட்டும், அதுக்கு மேலே பாடி தொங்கக்கூடாது, நம்ம சரீரம் தொங்கக்கூடாது. யூதருடைய நியாயப்பிரமாணம் அது மாதிரி நியாயப்பிரமாணத்தை எழுதிக்கப்படாமலும் அவனை இறக்கிட்டாங்க. சூரியன் அஸ்தமித்த பின்பு யோசுவா அந்த உடலை மரத்தை விட்டு இறக்க சொன்னான். அந்த பட்டண வாசலில் போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கல்குவிலை அதன் மேல் குவித்தார்கள். அப்பொழுது யோசுவா கர்த்தரின் தாசனாகிய மோசே இஸ்ரவேல் புத்திற்கு கட்டிட்டபடியே மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியும் ஏப்பால் பருவத்திலும் இஸ்ரவேல் தேவநாய கர்த்தர் இரும்பாயுதப்படாத முறுக்கற்களால் ஒரு பலிபீடத்தை கட்டினான். அப்போ எங்க என்னச்சாங்கன்னா, முழு கற்களால் ஒரு பலிபீடம் கட்டினான். ஏன்னா இந்த ஆயியை பிடிச்சாச்சு, எரிகோவை பிடிச்சாச்சு. யோர்தானுக்கு இந்த பரத்தில் ஆயி, ரெண்டாவது எரிகோ. இந்த ரெண்டு பட்டணத்தையுமே இஸ்ரவேல் ஜனங்கள் பிடிச்சாச்சு. பிடிச்சது உலகத்துக்கு மற்ற நாடுகளுக்கு எல்லா ராஜாக்களுக்குமே தெரியும். அதனால எல்லா ராஜாக்களுக்கும் பயம் பிடிப்பதற்காக அவன் என்ன செய்றானா, 2 பேரும் வெட்டிட்டான். இங்கே புதுசாக விருத்த சேதனம் பண்ணிட்டு யோர்தானுக்கு பிறகு விருத்த சேதனம் பண்ணி எரிகோவை பிடிச்சி ரெண்டாவது ஆயையும் பிடிச்சாச்சு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் அனைத்தும் அவங்க கையில் போய் சேர்ந்துருங்கிறத மற்ற ராஜாக்கள் பூரா அறிஞ்சு தேவன் கட்டளையிட்டது. அதனால் மனுஷனுக்காண்டி பண்ணலை, மற்ற மனுஷனுடைய சவங்கள்லாம் விழுந்து போயிட்டு தேவன் தான் செய்கிறான் இதை. அதை அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அறிஞ்சிக்கிட்டாங்க. அதான் அவன் என்ன செய்கிறான்னா, ஏப்பாலில் இஸ்ரவேல் தேவனே கர்த்தர் இரும்பாயுதம் படாத முழு கற்களால் ஒரு பலிபீடத்தை கட்டினான். இரும்பு ஆயுதம் படாமல் முழு கற்களால் அந்த கல் மூலம் ஒரு பலிபீடத்தை கட்டினான். அதன் மேல் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளும் செலுத்தி சமாதான பலியும் இட்டார்கள். இஸ்ரவேலுக்கு முன்பாக மோசே எழுதியிருந்த நியாயப்பிரமாணம் அங்கே கற்களில் பேர்த்தெழுதினான். அங்கே கல்லில் பூரா இஸ்ரவேல் நியாயப்பிரமாணத்தை பூரா யோசுவா அந்த ஜனங்களை எழுத சொன்னான். அதான் என்ன சொன்னா, இஸ்ரவேல் புத்திற்கு முன்பாக மோசே எழுதியிருந்த நியாயப்பிரமாணத்தையும் அங்கே இருந்த கற்களின் பேர்த்தெழுதினான். அந்த கற்களை பூரா பேர்த்து நியாயப்பிரமாணத்துடைய வசனங்கள் பூரா அங்கே எழுதினாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் தாசனாகிய மோசே முதல் கட்டிட்டபடியே இஸ்ரவேலாரும் அவர்களுடைய மூப்பரும் அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் அந்நியர்களும் இஸ்ரவேல் பிறந்த கர்த்தருடைய உடன்படிக்கைப்பட்டி சுமக்கிற லேவியரான ஆசாரியருக்கு முன்பாக பெட்டியின் இருபுறத்திலும் பாதி பேர் கெர்சி மலைக்கும் எதிர்புறமாக பாதி பேர் ஏப்பால் மலைக்கும் எதிர்பாக நின்றார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால் பாதி பேர் இங்கே பாதி பேர் இங்கே, 12 கோத்திரத்தில் 6 கோத்திரம் அங்கே, 6 பேர் அங்கே என்னென்னா ஏப்பால் மலையிலும் கெர்சி மலையிலும் நின்றார்கள். அதன் பின்பு நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற நியாயப்பிரமாணத்தை சொல்லி ஆசீர்வாதமும் சாபமாகிய சகல வார்த்தைகளையும் வாசித்தான். அப்பொழுது யோசுவா என்ன சொன்னால், 2 மலைக்கு எதிர்புறமாக விட்டுட்டான். உடன்படிக்கை பெட்டி நடுமத்தில் வச்சு வலது புறத்துலையும் இடது புறத்துலையும் வச்சு அந்த நியாயப்பிரமாண வசனங்கள் பூரா மோசே எழுதின நியாயப்பிரமாண வசனம் பூரா வாசிக்கிறான். இதெல்லாம் எப்படின்னா, ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னா நியாயப்பிரமாணத்தை அவர் கற்றுக் கொடுக்குறாரு. அந்த பாலைவனத்தில் ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு, நியாயப்பிரமாணம் எப்படி எழுதுன்னு சொன்ன எல்லாமே அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு ஆண்டவர் என்னென்னா படிப்பித்து கொண்டு வருகிறார். தேவ ஆவியானவர் அவங்கள என்ன செய்யனா ஒரு தோளில் சுமக்கிறது போல சுமந்து அவங்களுக்கு கற்பனை நியாயப்பிரமாணம் எல்லாமே அதில் கற்களில் எழுதி கொடுத்தாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மக்கள் தேவன் சொன்னால் ஒரு இது நடக்கும், அதில் மாற்றமில் தன்னால் ஒன்றுமே செய்ய முடியாதனால தேவன் தான் எல்லாவற்றையும் செய்கிறார். ஆனால் மனுஷனை டூல்ஸாக யூஸ் பண்ணுறாரு. ஆனால் அது மக்கள் அறிய முடியாது, தான் செய்கிறேன்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு நாளுமே செய்கிறதில்ல. யோசுவா ஈட்டியை நீட்டின புத்தகத்தில் அந்த பட்டணத்தை தீக்கொளுத்தி போட்டார். அதே போல் எரிகோவை 7 ட்ரிப்பு சுற்றி 7ஆம் ட்ரிப்பு அவங்க கெம்பீரிக்கும் பொழுது ஆர்ப்பரிக்கும் பொழுது அந்த பட்டணம் இடிஞ்சு விழுந்தது. தேவன் தான் எல்லாம் செய்கிறார். அங்கேயும் அந்த ராஜாக்களை ஆண்டவர் தான் ஒவ்வொரு ராஜாவை பிடிக்கும்போது அந்த ஓகியையும் அந்த பாசானின் ராஜா ஓகியையும் இன்னொரு ராஜா அந்த ரெண்டு ராஜாவையும்
யோர்தானுக்கு அந்த புறத்தில் வீழ்த்தினாங்க. ஏன்னா இவங்கள முதல்ல பயம் இருந்துச்சு இவங்களுக்கு, நம்ம எப்படி ஜெயிக்க போகிறோம் உலகத்தில். பிறகு அவங்க ஆண்டவர்களை கற்பித்து கொடுக்கும்பொழுது அவங்க லகுவாய் தேவன் தான் எல்லாம் செய்வாருங்கிற ஒரு முழு நம்பிக்கை வந்த உடனே அவங்களுக்கு பலத்தினால இல்லை, பராக்கிரத்தின் மேலே தேவனுடைய ஆவினாலே எல்லாம் ஆகுங்கிறத இதில் நம்ம அறிஞ்சிக்கலாம். தேவன் தான் சிம்பிளாக செய்து முடிக்கிறார், அற்புதங்களை செய்கிற தேவன். எளிமையில் தேவன் வாசம் பண்ணுகிறார். அது எளிமையாக இருந்துச்சாங்க, அந்த பட்டணத்தை பிடிச்சிட்டாங்க. அதனால தான் அந்த கட்டளை அதுக்கு பிறகு பலியிட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி விட்டு திருப்பி என்ன செய்றாங்கன்னா, அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற மோசே எழுதி வச்சிருக்கிற அந்த நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கிட்டாங்க. அதில் மலையில் எழுத்துக்களில் கல்லில் பேர்த்தெழுதினான் இருக்கு. இஸ்ரவேலுக்கு புத்திரருக்கு முன்பாக மோசே எழுதியிருந்த நியாயப்பிரமாணத்தை அவன் அங்கே கற்களில் பேர்த்தெழுதினான். எல்லா கல்லுமே நியாயப்பிரமாண வசனம், 10 கட்டளை, நியாயப்பிரமாணம் என்னென்ன நீதி சொல்லி பூரா அதில் எழுதியிருக்காங்க. அதுக்கு பிறகு தான் என்ன செய்யணும்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாரும் உடன்படிக்கை எல்லாரும் அறிஞ்சுக்கிடணும். ஏன்னா போர் செய்தால் மட்டும் போதாது, கட்டளையின்படி கரெக்டாக இருக்கிறாங்களா, நியாயப்பிரமாணத்தின்படி கரெக்டாக நடக்கிறாங்களா. அந்த நியாயப்பிரமாணம் மோசேயினால் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயின. நம்ம ஆண்டவராக இயேசு இரட்சகர் கிருபை இரக்கத்தில் நமக்கு கொடுத்தார். இப்போ உள்ள காலத்தில் இரக்கத்தில் கிரேஸ், நியாயப்பிரமாணம் மோசே மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயினன்னு இருக்கு. யோவான் எழுதுவார் அந்த அவனோட சுவிசேஷத்தில் எழுதும்போது நம்ம அதை கற்றுருக்கோம். அப்போ இப்போ உள்ள காலங்களில் நம்மளுக்கு என்ன கிரேஸாக கொடுக்குறாரு. பழைய ஏற்பாட்டின்படி நியாயப்பிரமாணத்தின்படி கரெக்டாக இருக்கணும். பவுல் சொல்லுவான், நான் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் சொல்லுவான். அவங்க பழைய ஏற்பாட்டில் குற்றம் இருக்கக்கூடாது, நியாயப்பிரமாணத்தின்படி பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண்ணு மாதிரி அவங்க கரெக்டாக நடக்கணும். புதிய ஏற்பாடில் நமக்கு கிருபையாய் ஆண்டவர் என்ன செய்றாருன்னா, தம்மை விளக்கி காமித்து கொள்கிறார். தேவன் புதிய ஏற்பாடில் எளிமையில் வாசம் பண்ணி எல்லாருடைய இருதயத்திலும் வாசம் பண்ணுறதுக்காண்டி அவர் எல்லா மனுஷருடைய இருதயத்திலையும் என்னுடைய பிரமாணங்களை அவங்களுடைய இருதயத்தில் எழுதின உடன்படிக்கை பெட்டியே இப்போ எங்கே இருக்குது? நம்ம இருதயத்துக்குள்ளே தான் இருக்குது. அந்த இருதயமாகிய பலைகளை தான் நம்முடைய கற்பனையை பூரா எழுதியிருக்காரு. ஆனால் பழைய ஏற்பாட்டில் யோசுவா கற்களை பேத்தெழுதினான். புதிய ஏற்பாட்டில் அந்நாளுக்கு பின்பு நான் அவனுடைய இருதயத்தில் என்னுடைய பிரமாணங்களை எழுதுவேன், நான் அவர்களுடைய பிதாவாக இருப்பேன் என்கிறார். அவர்கள் எனக்கு குமாரனும் குமார்த்தியுமாக இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ என்ன சொன்னால் பிரமாணம் இப்போ எங்கே இருக்குது? ஜீவ தேவனுடைய ஆவியின் பிரமாணம், பாவம் மரணம் என்ற பிரமாணத்தில் இருந்து எங்களை விடுதலையாக்கிட்டே என்று பவுல் எழுதுவார். அந்த பிரமாணம் முழுவதும் இப்போ புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நம்முடைய இருதயமாகிய ஜதையில் தான் எழுதியிருக்கு. இதை அழிக்கவே முடியாது. அவன் சரீரத்தை விட்டு அவன் பிரியும் போது, ஆவி பிரியும் போது தான் அந்த இதயத்தினுடைய இது அழியும். அதுக்கு தட்டி எழுதினா நியாயப்பிரமாணத்தின் வழியே நம்ம நடப்போம். அவர் எல்லாருக்குள்ளேயும் வாசம் பண்ணார். கிறிஸ்துவான ஒரு மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் சொல்லியிருக்கார். அப்போ தேவன் வாசல் செல்லும் இடம் என்னென்னா இது. நம்ம ஆடு மாடு பலி செலுத்த வேண்டியதே கிடையாது. நம்ம இருதயமாகிய பலகையில் எழுதியிருக்கிற நியாயப்பிரமாணத்தின்படி கடவுளை ஸ்தோத்தரிக்கணும், வணங்கணும், அவரை நமஸ்கரிக்கணும், சேவிக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். அதே மாதிரி பழைய ஏற்பாடில் எல்லாமே முன் அடையாளம், அதாவது மறைந்து இருக்கிறது. புதிய ஏற்பாடில் ஆண்டவர் வெளிப்படையாக தம்மை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார், நமக்கு லகுவாய் காட்டியிருக்கிறார். அதன் பின்பு நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணம் சொல்லிற ஆசீர்வாதத்தையும் சாபமாகிய சகல வார்த்தைகளையும் வாசித்தான். மோசே கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் யோசுவா இஸ்ரவேல் முழு சபைக்கும் இஸ்ரவேலுக்கும் பிள்ளைகளுக்கும் அவளுக்கு நடமாடி சஞ்சரித்த அந்நியர்களுக்கு முன்பாக ஒரு வார்த்தையும் விடாமல் வாசித்தான். ஒரு வார்த்தை கூட விடாமல் வாசித்தான் இருக்கு. இதோட இந்த அதிகாரம் முடிஞ்சு, 8ஆம் அதிகாரம் முடிஞ்சது. இப்போ நினைச்சாங்க, அவங்க ஆயி பட்டணத்தை பிடிச்சி அதை அந்த ராஜாவை கொன்று கல்குவியலாக்கி அதை சுதந்திரமாக்கி கொண்டாங்க. இனிமேல் ராஜாக்கள் நிறைய பிடிக்க வேண்டியிருக்கு. இனிமேல் தான் 6-7 ராஜாக்கள் இருக்காங்க. அடுத்த அதிகாரம் பார்க்கும்போது அந்த 7 ராஜாக்கள் என்னெல்லாம் செய்கிறாங்க? அவங்க தேவன் சொன்னது தான், மனுஷன் முடி அவங்க போர் செய்யக்கு இல்லை. தேவன் மோசே மூலமாக சொல்லியிருக்கிறாரு, கானான் தேசம் உங்களுக்கு, பாலும் தேவனும் ஓடுகிற தேசம் உங்களுக்கு, வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மலை போலும் பெருகச்சேன்னு சொன்னது எல்லா ஜனங்களுக்கும் தெரியும். அந்நிய ராஜாக்களுக்கு முழுவதும் தேவன் ஒருத்தருக்கு கிருபை செய்யும் பொழுது, ஒரு இறங்கும் பொழுது மனுஷன் எதிர்த்து நிற்கவே முடியாது. பார்க்குறதுக்கு எதிர்த்து நின்ன மாதிரி தெரியும், அவன் ஓடி போய் அழிஞ்சு போயிடும், உள்ளத்தில் பயம் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒன்று நம்ம நினைக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இவன் பலத்தினால போக முடியாது. ஆண்டவர்கிட்ட அவன் அனுக்கிரகம் பண்ணி அவனுடைய நடை ஜீவிங்கள்லாம் கரெக்டாக இருந்தால் ஆண்டவர்கிட்ட முறையிடும் பொழுது, ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட நம்ம பல தடவை பல காரியங்களை முறையிடும் பொழுது
அதில் உள்ள தவறுகளை ஆண்டவர் சொல்வார். அதுக்கப்புறம் நம்ம தவறில் திரும்பிட்டோன்னா ஆண்டவர் உனக்கு வெளிப்படையாக இதை நினச்சிவா நான் அந்த ஆய்வு பட்டணத்தை பிடிச்ச மாதிரி லகுவாய் அதை தீக்கொளுத்தி போட்டு நம்ம நினச்சேன்னா சுதந்திரித்து கொள்ளலாம். ஆய்வு பட்டணத்தில் போய் இவங்க குடியிருக்கலை, இவங்க எல்லாம் கில்கால் தான் இருக்காங்க. 2 பட்டணத்தையும் பிடிச்சாச்சு. ஏன்னா இவங்க ஒவ்வொரு ராஜாக்களையும் பிடிச்சி அந்த தேசத்தை முழுவதும் யோசுவா பங்கிட்டு கொடுக்கணும். அதுதான் அவர் கானான் தேசனுடைய அடையாளம். முன்னாலேருந்து உன்னை அங்கே 400 வருஷம் அடிமைப்பட்டிருப்பாங்க. திருப்பி நீ பாலைவனத்தின் மூலமாக 40 வருஷம் உன்னுடைய தூக்கி சுமந்து உனக்கு கற்பனையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு உன்னை நேர்வழி நடத்தி விட்டு திருப்பி உனக்கு என்ன செய்யணும், இந்த ராஜ்யத்தை இந்த பட்டணத்தை இந்த கபாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அந்த 7 ராஜாக்களை சங்கரித்து உனக்கு தருவார். அப்படி தான் பைபிளில் முழு இது இருக்குது. இதில் வச்சு தான் நம்ம எல்லாமே சிஸ்டாந்தமாக இருக்கிறோம். நம்ம என்னச்சுன்னா பின்னால் நம்மளுக்கு இப்போ பாலும் தேனும் ஓடுற கானான் தேசம் எது? நித்திய ராஜ்யம், அழிவில்லாத நித்திய ஜீவனை தருவதே உங்களுக்கு வாக்கு தத்தம் சொல்லியிருக்கிறேன். எங்களுக்கு என்ன தந்திருக்கிற சீசல்கிட்ட கேட்பாங்க, ஆண்டவரே நாங்கள் ஊழியம் செய்கிறோமே எங்களுக்கு என்ன தந்திருக்கோம், நீங்கள் மறுமையிலே நித்திய ஜீவனை உங்களுக்கு சுதந்திரமாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நித்திய ஜீவனை நமக்கு நினைச்சிருக்காரு, வாக்களித்து போயிருக்காரு. அழியாத ஜீவன். இந்த ஜீவன் அழிந்து போகும். இந்த ஜீவன் உயிர் இருக்க தட்டியும் சரீரம் பலன் இருக்க தட்டியும் இந்த ஜீவன் இருக்கும். ஆத்மா தைரியமாக இருக்க தட்டியும் ஒரு நாள் பிரியும் பொழுது நினைச்சனா நம்ம நித்தியத்துக்குள்ளே போவோம், அழியாமைக்குள்ளே போவோம். அழிவுள்ளது இது அழியாமையும் சுதந்திரித்து கொள்ளும். அவன் மரணம் ஜெயமாக விழுங்கப்படும். அது எல்லாமே புதிய ஏற்பாடில் தெளிவாக இருக்கிறது. இதெல்லாம் இதோட இந்த அதிகாரம் முடிஞ்சது. நாம் ஒரு பாடல் பண்ணி இந்த பிரசங்கத்தை நிறைவு செய்வோம். எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தேவன் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே துதி ஆராதனை உமக்கே, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர், உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர், தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே துதி ஆராதனை உமக்கே, எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, இயேசு ராஜா என் பலனானீர் எதற்கும் பயமில்லையே, இயேசு ராஜா என் பலனானீர் எதற்கும் பயமில்லையே, ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே துதி ஆராதனை உமக்கே, எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன், எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன், ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன், ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணி நான் துதித்திடுவேன், ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே துதி ஆராதனை உமக்கே. ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, அருமையான இந்த காலை பொழுதுக்காய் உண்மை நன்றி நேரத்தோடு துதிக்கிறேன்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன்ப்பா. இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆண்டவரே
உண்மை அறிவது தான் நித்திய ஜீவன் ஆண்டவரே. மற்ற எல்லாமே அழிந்து போகிறது. தேவனை அறிகிற அறிவு தான், தேவனை அறிகிற அறிவு தான் உலகத்தில் முக்கியமானது ஆண்டவரே. நீர் அதை விரும்புகிறப்பா. நீர் அது மேல் பிரியமாக இருக்கிறீர். என் தேவனை அறிகிற அறிவிலே நீர் பிரியமாக இருக்கிறப்பா. சோத்திரம் சோத்திரம். தேவன் எல்லாவற்றையும் செய்கிற தேவன். 15 காலத்தில் நேர்த்தியாய் செய்து ஆசீர்வதிக்கிறவர். உண்மை அல்லாமல் பூலோகத்தில் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீரே தஞ்சம், அடைக்கலம், கோட்டை, நம்பிக்கை, பலத்தை தருவோம். உமக்குள்ளே நாங்கள் ஓடி ஒவ்வொரு பிள்ளைகளும் சுகமாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. தேவைகளை சந்திங்க. எங்களுடைய வருமானங்கள், எங்களுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் வாக்கி செய்யுங்க. சத்ரு விமுத்துக்கு மறுத்து காப்பாற்றுங்க. சோதனைக்குட்படாதபடி கற்றுக்கொள்ளுங்க. சாந்த குணத்தை கற்றுக்கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.